26/3/2026 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை, மேல்நோக்கு நாள், நவமி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மீன லக்னம், இருப்பு 2 நாழிகை 41 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:16 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:56 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:05 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:16 மணி வரை சௌபாகியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 4:03 வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 2:56 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:15 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு இரவு 7:05 வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 7:05 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இன்றைய நவ கிரகங்களின் அற்புதமான நிலைகள்: மிதுன ராசியில் குரு மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் புதன், ராகு மற்றும் செவ்வாய், மீன ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை, அதாவது புத்திரக்காரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் கண்டிப்பாக விலகும். அதே மாதிரி இன்னைக்கு குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷராசி நேர்களே, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அதிரடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனோதைரியம் அதிகமாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். தடை தாமதங்கள் விலகும். எதிர்பாராத ஒரு நண்பர் இன்றைய தினம் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். இன்றைய தினம் மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. ரிஷபராசி நேர்களே, பொருளாதாரம் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில நண்பர்கள் உங்களுக்கு வருகை தந்து மகிழ்விப்பார்கள். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் அலைச்சல்கள் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தை நிதானமாக கண்டுபிடிப்பது நல்லது. அதேபோல் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் கவனமாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும்.
மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அயனசேன போகஸ்தானம் 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்வதால் செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். ஒரு செலவு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு செலவு. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் வந்து சேரலாம். இன்றைக்கி அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து குருச்சந்திர யோகத்தை பரிபூரணமாக உங்களுக்கு வழங்குகிறார். உத்தியோகத்தில் மேன்மையான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை பளு கூடலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அப்பா, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அதாவது பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். சந்திராசிரமம் விலகெடுத்தினாலே கொஞ்சம் சந்தோஷம் உண்டுங்க. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள்
கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் உள்ளது, கூடவே குரு பகவானும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். அவரது 5ஆம் பார்வை உங்களது விரயஸ்தானத்தில் விழுவதால் இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காக சில அத்தியாவசிய செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் உருகலாம். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகளில் காலதாமதம் ஏற்படும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுதுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். களத்திர பாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று இருவரும் உங்கள் ஜென்மராசியை பார்ப்பது உச்சிதம் உச்சிதம் உச்சிதம். அற்புதமான ஒரு சூழல். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி ததும்பக்கூடிய ஒரு நாள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை பெறலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருகாமையில் வந்து சேரும். அதனால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பகிரனு ரோகம் 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். அதனால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மையான போக்கு உண்டாகும். என்றாலும் கவனம் அவசியம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தித்திப்பான செய்தி தித்திப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? 5ஆம் பாவம் என்கிற பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக அதிகாலையிலேயே வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து கொள்ளலாம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்களை செய்வீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். பயண வாய்ப்புகள் உண்டாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதேபோல் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் சில நாடி துடிப்புகளை கண்டறிந்து கொள்வார்கள்.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.